வணக்கம். இது யாருக்கான பதிவுண்டா, இந்த இங்கிலாந்துக்கு வரணும் என்று ஆசைப்படுறாங்க. இங்கே இங்கே இங்கிலாந்துக்கு வந்து ஸ்டூடெண்டாக இருக்கிறார்கள். மற்றது ஒர்க் விசாவுக்கு ஒஃப்லைஷன்ஷிப்புகளுக்கு போனார்கள். மற்றது இங்கிலாந்து சம்பந்தமாக ஆர்வம் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பதிவு தான். கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த சட்ட மூலங்கள் மாற்றம் அடைகிறது. எப்படி இந்த நாட்டில் 6 மாதத்துக்கு இருக்கா நினைக்கிற நேரம் சட்டம் மாற்றி கொண்டிருப்பாங்க. அது எப்போ மாற்றுவாங்க, எப்படி மாற்றுவாங்கன்னு யாருக்கும் தெரியல. அது மாதிரி இன்றைக்கு ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கார் இங்கிலாந்தில் பிரதமர். அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன்டா, மேலோட்டமாக பார்த்தா முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறார்கள். என்னது, இப்போ வந்து ஒரு மாஸ்டர்ஸ் படித்தாலோ ஒரு பேச்சுலர்ஸ் படித்தாலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்களுக்கு கடைசியாக இந்த PSW ஒன்று கொடுப்பாங்க, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா ஒன்று கொடுப்பாங்களா. அது 2 வருஷமாக இருந்தது, அதாவது 24 மாதங்களாக இருந்தது. அதை இப்போ குறைக்க போனோம், 18 மாதங்களாக குறைக்க போனோம். மற்றது இந்த கேர் ஹோம் ஒர்க் விசாவில் வெளிநாடுகள்லேருந்து இங்கே அழைச்சி கொண்டு வரது, கூட்டி கொண்டு வந்து இங்கே கேர் ஹோம்களுக்கு ஒர்க்கர்ஸை கூட்டி கொண்டு வர அந்த ஒர்க் விசாலாம் இனி கொடுக்கலாண்டு ஃபுல்லாக நிப்பாட்ட போகிறாங்க. மற்றது அந்த ஸ்கில் ஒர்க் விசாண்டு கூப்பிடுறது, அந்த ஸ்கில் ஒர்க் விசாவில் நிறைய விசாக்கள் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இனி கூப்பிட்றேன்டா கட்டாயம் டிகிரி இருக்கணும் ஸ்கில் ஒர்க்கர்ஸாக வராண்டா. மற்றது ஆங்கில தகமைகள் முக்கியமாக பார்க்குறாங்க. இப்படி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. மற்றது நீங்கள் இப்போ இந்த நாட்டில் ஒரு 5 வருஷம் ஒரு குறிப்பிட்ட விசாவில் இருந்தீங்களா, ஒர்க் விசாவில், உதாரணத்துக்கு ஒரு ஒர்க் விசாவில் 5 இயர்ஸ் இருந்தீங்களா, அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம். என்ன அப்படி சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறது இனி கஷ்டம். 5 வருஷத்துக்கு பிறகு சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கிடைக்காது. குறைஞ்சது 10 வருஷம் இருக்கணும்னா 5 வருஷத்துலேருந்து டபுள் பண்ணுறாங்க, 10 வருஷம். மற்ற விஷயம் பார்த்தீங்களா, இந்த ஒர்க்குக்கு ஆக்கில் ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் கூப்பிட்றதுக்கு அதுக்கான மினிமம் சேலரி, அந்த சேலரியை ஏற்கனவே கூட இருந்தது, அதுக்கு மேலே கூட்ட போகிறாங்களாம். இப்படி நிறைய ரூல்ஸ் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டேன். இதுக்கு மேலதிக விவரங்களை தெரியணும்னா நீங்கள் போய் ஒஃபிஷியலாக போய் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே பார்த்துக்கொள்ளலாம். இனி இந்த நாட்டில் வரலாமா, தங்கலாமா, வேலை செய்யலாமா என்று பார்த்தா அதிகமாக பெனிஃபிட் இருக்கிறது. நீங்கள் ஒரு டாக்டர்ஸாக இருந்தால் அல்லது நர்சஸாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் இருக்குது. அதாவது அவங்களண்டா 5 வருஷம் என்ற மாதிரி கதைக்கிறாங்க. ஏன்னா ஒரு தெளிவான முடிவு என்னது பார்லிமெண்ட்டில் போட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படையில் கூடிய சீக்கிரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் மாறைக்கும் ஒன்றுண்டா புதுசாக கொண்டு வராங்க, புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பாதிக்கப்பட போகிறது கோடிக்கணக்கில் கட்டி நாங்கள் படித்து கடைசியாக நாங்களாம் நட்டி வாங்கி கொண்டிருக்கோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்ட்டு. மற்றது நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருக்கணும், கேர் ஒர்க் விசாவில் வந்தாக்கள்லாம் இப்போ 5 இயர்ஸில் அங்கால சிட்டிசன்ஷிப் இதுகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்ன்று வந்தாக்கள் இப்போ 4 வருஷம் முடிவில் இருக்கிறார்கள் எல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறோம். என்னது இந்த ரூல்ஸ் எல்லாம் இனி வெளிநாடுகள்லேருந்து இங்கிலாண்டுக்குள்ளே வராக்களுக்கா அல்லது இங்கிலாண்டுக்குள்ளே இருக்கிறார்களுக்கா இதை அப்ளை ஆகும்ன்றதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்காங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் அது சம்மந்தமாக யோசிச்சு கொண்டிருக்கணும். அது சம்மந்தமாக இன்னும் தெளிவான முடிவுகள் வரையில் வந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், அப்டேட்ஸ் கிடைச்சா சொல்லுவேன். இதுதான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட நியூஸ். ஒஃபிஷியல் வெப்சைட்லேயும் இது சம்மந்தமாக தான் போட்டிருக்காங்க. சில மாற்றங்கள் வரலாம் பார்லிமெண்ட்டு. அதோட நிறைய மக்கள் இது சம்மந்தமாக எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்காங்க. கூடுதலாக இந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன யோசிக்கிறாங்களா, இமிக்ரெண்ட்ஸ் வாடுறது பிள்ளை இல்லை, இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸால் தான் பிரச்சனைன்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்களா. அதாவது ஓட் மூலம் வராக்கள், களவாக வராக்கள், அதுக்கு பிறகு அசைலம் கேட்குறாக்களெல்லாம் பிரச்சனை உண்டு. ஏன்னாண்டா அவங்க வந்துட்டு அதுக்கு பிறகு என்னது ஹோட்டல்ஸ் இதில் தங்க வைக்கிறதுக்கான செலவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாண்டா என்னது டேக்ஸ் பேயர்ஸில் கிடைக்கிற டேக்ஸ் மூலமாக தான் அவங்களுக்கான செலவுகள் போகுது. இதால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்று அவையில் கருதினவை. ஆனால் இவையல் செய்கிறது என்னென்னா லீகலி வராக்களையும் ஸ்டாப் பண்ண போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்காக இலங்கை, இந்தியாவில்
இலங்கை, பாகிஸ்தான், நைஜீரியா போன்ற நாடுகள்லேருந்து வராக்கள் கூடுதலாக அசிலம் கேட்குறீங்கன்றதால இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வராக்களையும் கடுமையாக பார்க்க போகிறாங்க. ஸ்டூடெண்ட் ஒர்க் விசாவில் வராக்களை கடுமையாக பார்க்க போகிறாங்க. ஆனால் இந்தியாவோட நல்ல ஒரு சுமூகமான உறவில் இருக்கிறாங்க. ஏன்டா அங்கே இருந்து வராக்கள் ஆங்கிலம் தெரியாட்டியும் பரவாயில்ல, ஆனால் இங்கே விட்டுறாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது ஏன் எப்படி என்றால் எனக்கு விளங்கல. ஆனால் மற்ற நாடுகள்லேருந்து எங்களை இலங்கையிலேருந்து வந்தால் கட்டாயம் ஐஎல்டிஎஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு இங்கிலீஷ் தகமை, மற்றது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து தான் உள்ளே விட்றாங்க. ஆனால் அங்கேருந்து வந்தால் எல்லாம் ஈஸியாக விட்டுறாங்க. மற்றது 25 பில்லியன் பவுண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் உண்டு, சைன் பண்ணிக்காங்க. அது சம்மந்தமாக நான் பார்க்கல, அது எனக்கு தேவையும் இல்லை. அது கவர்மெண்ட் சம்மந்தமாக. இது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நாங்கள் அறிஞ்சு உள்ள பண்ண விஷயங்கள் என்னபடியாக கொஞ்சம் பார்த்துறான். மேலதிக விவரங்கள் இந்த எல்லாருக்கும் தெரியும். லண்டன் தமிழான்ற ஒரு அண்ணா சிறப்பான முறையில் இந்த லோயரை வச்சு செஞ்சு கொண்டிருக்கார். அவர்கிட்ட வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். அப்போ எதுக்குடா இங்கே சொல்ல வேண்டாம், அவரை தெரியாதாக்களும் இருப்பீங்கன்னா அவர் தெரிஞ்சு போய் அவர்கிட்ட யூடியூப்லேயும் போய் பார்த்துக்கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம். தெரிவிப்பது நான்கள், தீர்மானிப்பது நீங்கள். சில பேர் சொல்லுவாங்க லண்டனில் போய் தடைக்கு விழுந்தால் 100 பவுண்ட்ஸுண்டு. எனக்கு சொல்லியிருக்காங்க தடைக்கு விழுந்தால் 100 பவுண்ட்ஸ் தான் நாங்கள் கொடுக்கணும், எங்களுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.